If you lost gold, you will get diamond. அதாவது இந்த வசனத்திற்கு பலருமான கருத்துக்கள் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய அந்த ஒப்பீனியன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்ல யார் மேலேயே நீங்க ரொம்ப பாசம் வைத்து, அது தாயா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இல்ல யார வேணா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வேணாம் அப்படின்னு போறாங்க பாருங்க. சில பேர் நான் அவர் மேல எந்த ஒரு குற்றம் இருக்காது, இல்ல அவங்க மேல எந்த குற்றம் இருக்காது, இவங்கள வேணான்னு போவாங்க. அதாவது கையில் இருக்கிறத தவற விடுறதுதான். அப்ப இந்த மாதிரி இருக்கிறது தங்கத்தை தொலைத்து விட்டால், அப்ப இதுல யார் வேணான்னு சொல்றாங்களோ அவங்க கோல்ட தொலைக்க, அவங்க டைமண்டே தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே யார் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, இல்ல லைஃப்ல பொறுத்தவரை வாழணும் இருக்கக்கூடிய சமயத்துல முன்னாடி உள்ளவங்க அவங்கள புரிஞ்சுக்காம நீ எனக்கு வேணாம் அப்படின்னு போறாங்க தெரியுமா, அவங்கதான் டைமண்ட் தொலைக்கிறாங்க. வேணாடு போறவங்க தான் தொலைக்கிறாங்க. ஆனா வேணும்னு இருக்கிறவங்க தான் நிச்சயமா சரி தொலைச்சதை விட பெஸ்டா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப உலகத்திலே அருமையானதை அவங்க பெறக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப உன்னை விட்டு செல்லக்கூடியவங்க உன்னுடைய தோழியாக இருக்கலாம், இல்ல சகோதரியா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு நபராகவும் இருக்கலாம். காதலி இதுன்னு சொல்றதுதான் ஒவ்வொன்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடியவங்க போனா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க போகல, அவங்களதான் போயிருக்காங்க. அப்ப திரும்ப வரப்போகும்போது உங்களுக்கு இறைவன் என்ன பண்ணிருக்கான், இதை விட பெஸ்ட்டா உனக்கு கொடுக்கணும் வச்சிருக்கேன். அதனாலதான் என்ன பண்ணிருக்கு, இது போயிருக்கு. யூ லாஸ்ட் கோல்ட் இன் த நேம் ஆஃப் இன் யுவர் ஹார்ட், பட் யூ வில் கெட் டைமண்ட். Not you will be built in your mind like that, but it will come like that in better than gold and best of the diamond.